ஓகே, இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட்டு பாலை காய்ச்சி காஃபி போட்டு கொடுத்துட்டு அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பட்டாணி ரைஸ் பண்ணலாம். அது சூப்பராக இருக்குங்க. ஏன்னா பட்டாணி சீசன் இல்லையா இப்போ கிடைக்கும் போதே சாப்பிட்டுக்கிட்டா தான் இந்த பட்டாணிலாம். பச்சை பட்டாணி நம்ம உரிப்போம் இல்லையா, அந்த பச்சை பட்டாணி. ஸோ அது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடுவோம். இதுலேயே நம்ம அரைக்கிறதுக்கு தண்ணிக்கு பதிலாக தயிர் சேர்த்துப்போம். தயிரை தனியாக ஆட் பண்ண வேண்டாம், இதுலேயே சேர்த்து அரைச்சிட்டோம்னா நல்லா அந்த புளிப்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் இதுலேயே தான் தயிரை ஆட் பண்ணி அரைக்க போகிறேன். புதினா கம்மியாகவும் கொத்தமல்லியை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், தயிர் ஆட் பண்ணி அரைச்சிடுவோம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிப்போம். கடலை எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரியாணிக்கு செய்வோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுவோம். புதினா ரைஸும் சேம் இதே தாங்க. புதினா ரைஸ்க்கு நம்ம பட்டாணி போடாமல் சேம் இதே அப்படியே போட்டு செய்ய வேண்டியதுதான். நார்மலாக சட்னி மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா புதினா ரைஸ் ஒரு சிலருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டில் இருக்குன்னு சாப்பிடுவாங்க. இப்போ அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். எண்ணெய் கொஞ்சம் பிரியிற வரைக்கும் வதக்கிப்போம். உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிப்போம். இது வேக வைக்காத பச்சை பட்டாணி தான். இந்த பிரியாணிலேயே அது வெந்துடும். இந்த அளவுக்கு வதக்குனா போதும். நல்லா வதங்கிருச்சு பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி நம்ம அரிசி அளந்து வச்சிருப்போம் இல்லையா, ஒரு டம்ளருக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். நான் இதுக்கு துளசி பச்சரிசி தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு இவ்வளோ அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணி கொடுக்கறது பசங்களுக்குன்னு யோசிச்சிங்கன்னா அப்போ இந்த ரைஸ் செஞ்சு கொடுங்க. ஈஸியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துப்போம். சேர்ந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, அரிசி போட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை தம் போட்டுடலாம். பக்கத்து ஸ்டவ்வில் தோசைக்கல்லை வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இந்த சாதத்தை எடுத்து அதில் வச்சுருவோம். அது மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு சிம்மில் 25 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். பெடிகிரி காக்காவே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீ எங்கே போன? அவ்வளோதாங்க, பட்டாணி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பிரியாணி மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். இதில் மேலே கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டுப்போம். நெய் எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எவ்வளோ போட்டாலும் சூப்பராக தானே இருக்கும். அவ்வளோதாங்க, பட்டாணி ரைஸ் ரெடி. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும், சூப்பராக இருக்கும். இல்லை உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ரைஸ். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணிடுவோம். கிரேவி எதுவும் பண்ணல, ஆனியன் பக்கோடா தான் பண்ணியிருக்கேன்.
ஆனியனை வந்து நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கிட்டு கடலை மாவு, அரிசி மாவு, கடலை மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, அரிசி மாவை கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. அப்போ தான் அது கிறிஸ்பாக இருக்கும், இல்லைன்னா பஜ்ஜி மாதிரி வந்துடும். சோம்பு கொஞ்சம், உப்பு கொஞ்சம், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து அப்படி பிசைஞ்சு விட்டுப்போம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, வெங்காயத்துலேயே தண்ணி வரும். எண்ணெயை காய வச்சு அப்படி உதிரி உதிரியாக போட்டு விடுங்க. நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் திருப்பிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், ஈஸியாக வெந்துடும். இந்த ஆனியன் பக்கோடா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. எப்போவுமே வீட்டில் எல்லாமே தானே இருக்கும், வெங்காயம் இருக்கும், கடலை மாவு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால் இது ஈஸி, எப்போ வேணால் செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஆனியன் பக்கோடா ரெடி. இந்த கலர்லேயே எடுத்துருங்க, ரொம்ப கருக விட வேண்டாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா அப்படியே கிறிஸ்பாக இருக்கும். சூடாக போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி நமத்த மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு எடுத்திருக்கேன் மல்லி, ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. குடமிளகா வச்சு தான் கிரேவி பண்ணுறேன். ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். இந்த மசாலாவை வந்து இந்த நம்ம வறுத்துட்டு அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா சிக்கன், மட்டன், அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்துக்குமே வறுவலுக்கு இது போட்டோம்னா சூப்பராக இருக்கும். மிளகா காரத்துக்கு ஒரு 3 மிளகா எடுத்திருக்கேன். நம்ம மிளகாத்தூளும் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதனால 3 மிளகா போதும். இது வாசத்துக்காகவும் கலருக்காகவும் தான் இது போடுறேன். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். அவ்வளோதான், வறுத்தாச்சு. வறுத்ததை வந்து நல்லா ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி வச்சுப்போம். அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் போட்டுப்போம். இதில் ஆயில் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகமும் வெங்காயமும் இந்த ஷேப்பில் கட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு இதை பொரித்து நம்ம தனியாக எடுத்து வச்சிட போகிறோம். அதனால் இந்த பட்டை கிராம்பு போட்டதுலேயே இதையும் போட்டுருவோம். ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். வதங்கிருச்சு, நம்ம வெறும் இதை மட்டும் எடுத்துருவோம். பட்டை கிராம்பு எல்லாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் அந்த ஆயிலே இருக்கட்டும். நம்ம இதே பேன்லேயே தான் நம்ம மசாலா செய்ய போகிறோம். இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம், அதனால் அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே எண்ணெயிலே இருக்குது பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துப்போம். சேர்த்து இது நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக, அதை இதில் சேர்த்துப்போம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடணும். இந்த ஸ்டேஜ் வரணும். இப்போது நம்ம இதில் மஞ்சள்தூள் கொஞ்சம், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுவோம். தண்ணி ஊற்ற வேண்டாம், இப்போது எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிப்போம். அந்த மிக்ஸி ஜார்லேயே இருக்கும் இல்லையா தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு, அதனால் அதில் கொஞ்சம் கழுவி அதில் ஊற்றினேன். அப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுருவோம்.
இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிடுவோம். ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு இருந்தால் போதும். இந்த பொடி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்ம எந்த டிஷ்க்கு வேணால் போடலாங்க, சூப்பராக வரும். சிக்கனுக்கு போடலாம், மட்டன் கிரேவிக்கு போடலாம், ஈவன் சுண்டல் செய்கிறோம் இல்லையா, கொண்டக்கடலை பட்டாணிலாம் வேக வச்சு தாளித்து செய்வோம் இல்லையா, அந்த சுண்டல் மேலே கொஞ்சம் இந்த பவுடரை தூவி கொடுங்களேன், வாசம் செம்மையாக இருக்குங்க. நார்மலாக நம்ம சாப்பிட்ற சுண்டலுக்கும் இதுக்கும் செம்ம டிஃப்ரெண்ட் இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்குவோம். கிரேவி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம அந்த வதக்கி வச்சிருக்க வெங்காயம் கேப்சிகம் இதை வந்து அதில் ஆட் பண்ணிடுவோம். இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி இது வதக்கி வச்சிட்டோம், அதிலே வெந்துடுச்சு. அதனால் கொஞ்ச நேரம் இது போட்டிருந்தா போதும். நீங்கள் இதில் வந்து பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பவுடரை போட்டுப்போம். போடும் போதே செம்ம வாசம் வருதுங்க. இது சப்பாத்திக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் தோசை மேலே இதை அப்ளை பண்ணி செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும் தோசை. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம், ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்தது. உங்களுக்கு தேவை எப்படி திக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணால் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுடுவோம். கொஞ்சம் பால் ஆட் பண்ணிப்போம். இது காய்ச்சின பால் தான், ஆடையோடு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். மல்லி தூவிப்போம், கொத்தமல்லி. அவ்வளோதாங்க, சப்பாத்தி பூரிக்கெலாம் கூட நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான கிரேவி. அப்புறம் சமையல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன், ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இது என்னென்னா, இப்போது வந்து நிறைய பேர் வீட்டில் டிஷ்வாஷர் வாங்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் இப்போ நிறைய பேர் வீட்டில் இருக்குதுன்னு பார்த்துருக்கேன் நான். ஸோ வாங்கிடுறோம் ஆசைப்பட்டு. ஆனால் அதை வாங்கினதுக்கப்புறமும் அதில் பாத்திரத்தை எடுத்து அடுக்கி வைக்கிறதுக்கு பெரிய சோம்பேறித்தனமாக இருக்கு இல்லையா. அது கொஞ்சம் ஈஸியாக எப்படி அடுக்கலாம் அப்படின்றத தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் இதில் போடுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு பேசாமல் கையிலே கழுவிட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி தோணும். நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி அதை யூஸ் பண்ணாமே வச்சுருக்கோம். ஆனால் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்க அதுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு வாங்கின புதுசில் வந்து இதில் எடுத்து இதை திருப்பி அடுக்கி வச்சிட்டு இருக்கணும், அது சோம்பேறியாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் மெத்தடெலாம் கற்றுக்கிட்டோன்னா எங்கே எப்படி அரேஞ்ச் பண்ணணுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதில் வைக்கிறதுக்கு. ஸோ இப்படி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இந்த பேஸ்கெட் நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். இது எதுக்கு இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குது, இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கரண்டியெல்லாம் மேலே அடுக்கிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, நிறைய பாத்திரம் வைக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த பேஸ்கெட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பேஸ்கெட் யூஸ் பண்ணலைன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். நிறைய நம்ம பாத்திரம் ஸ்டோர் பண்ணலாம் இதில். ஃபஸ்ட்டு அதில் கரண்டியெல்லாம் இப்படி வச்சுடுங்க. கரண்டியை கொஞ்சம் கவுத்த மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் சின்ன பிளேட் எல்லாம் கீழே வச்சுடுங்க. ஸ்பூனு கரண்டி எல்லாமே அந்த பேஸ்கெட்டில் போட்டுருங்க. கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருக்கிறத மட்டும் மேலே போடுங்க. ஆனால் இப்போ இது இருக்கவும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பாத்திரம் கழுவுறதுக்கு. நிறைய பாத்திரம் சேர்ந்துடும். ஆனால் பெரிய பெரிய பாத்திரத்தை வந்து நீங்கள் கையில் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளே போட முடியாது. சின்ன பாத்திரத்தை எல்லாம் இதில் போட்டுடலாம். மேக்ஸிமம் நம்ம வந்து பெரிய பாத்திரத்தை கூட கழுவிடலாங்க. இந்த சின்ன பாத்திரத்தை கழுவுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா எடுக்க பாத்திரம் வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா சின்னதை தான் மேக்ஸிமம் இதில் போடுவேன். பெருசெல்லாம் ஒரு 4-5 பாத்திரம் தான் பெருசு இருக்கும். நம்ம அதனால் அதை கையிலே வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரத்தெல்லாம் இதில் மேலே வச்சிடலாம். கிண்ணம் மாதிரி இருக்கும் இல்லையா, பால் காய்ச்சின பாத்திரம், சட்னி வைக்கிற கிண்ணம்,
அதெல்லாம் மேலே வச்சிடலாம். நான் இதில் அலுமினிய பாத்திரமும் இதில் போட்டிருக்கேங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா தான் வாஷ் பண்ணி வருது. ஸோ இப்படி தாங்க அரேஞ்ச் பண்ணுவேன். எவ்வளோ பாத்திரம் வச்சுருக்கேன் பாருங்கள். இவ்வளோ நம்ம கையில் கழுவுனோன்னா அவ்வளோதான். எல்லாருக்கும் எப்படி இருக்கோ, என்னால் முடியல கையில் கழுவுறதுக்கு. ஸோ எல்லாமே இதில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் இதில் அந்த ஃபேன் மட்டும் சுற்றுதான்னு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இடிக்கலையான்னு மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணாமல் ஒரு தடவை போட்டு டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா கீழே இருக்க பாத்திரம்லாம் கழுவாமல் அப்படியே இருந்தது. ஸோ அதை இடிச்சிட்டு இருந்திருக்கு, எனக்கு தெரியல. அதனால் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் வந்து இந்த மாதிரி டேப்லெட் மாதிரி வருது. அதுனா நம்ம ஈஸியாக இருக்குது. இவ்வளோ பாத்திரத்துக்கு 1 வச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை பவுடர் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். பவுடர்னால் நான் 2 ஸ்பூன் போடுவேன். இதுனா 1 வச்சுக்கலாம். ஒரு பவுட்ரு, ஒரு சோப்பு வச்சுட்டு 130 தான் நான் வைப்பேன் எப்போவுமே. ஓகேங்க, அவ்வளோதான். 130 செட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு வந்துட வேண்டியதான். அது வாஷ் பண்ணி நல்லா சூப்பராக க்ளீனாக கொடுத்துருதுங்க. பளிச்சுன்னு ஆகிடுது. முடிஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பாத்திரம் வைக்க முடியும். இது என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்ததுனால இதை சொல்கிறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் டிஷ்வாஷர் இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க.